எனக்கு மகாபரிவாள நான் பார்த்தது, எனக்கு அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவளுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. எனக்கு மறந்து போனது அவள் சொல்கிறா. முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் 10-12 வயசில் முடிகொண்டானில் இருந்தேன். வெங்கட்ராமிட்ட ஒரு 2 வருஷம் சிக்ஷை அப்படின்னு இருந்தேன். அப்போ பெரியவா கேம்ப்பு முடிகொண்டானில் அந்த இருந்தா. அப்போ சின்ன 10 வயசு 11 வயசுனாக்கா ஒன்று சும்மா விளையாட்ட பையன் தானே. பூஜை நடக்கிறதுரா போய் ஏதாவது நான் பாட்டு பாடுவேன். எல்லாருக்கும் தெரியும். இங்கே போய் 10 வயசுலேயே பாடுவேன். பாடுறது தான் பாடுவேன். கச்சேரி பண்ணுறது எல்லாம் தெரியும். சும்மா பாட தெரியும், அவ்வளோதான். ஆனால் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ வர்ணம் தெரியும், கீதம் தெரியும், 1-2 கீர்த்தனம் தெரியும். அதுக்கு மேலே எனக்கு பாட தெரியாது. உனக்கு என்ன தெரியுமோ அது பாடு. அங்கே போய் சரல் பெரியவாள்கிட்ட போய் சொன்னால் பாட மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறான். வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒன்றும் தெரியாமல் எப்படி இருக்கலாம் அவர் சொன்னாராம். அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதான் பாட சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நான் போய் உட்காந்து ஏதோ பாடினேன். 2 வர்ணம் பாடினேன். அப்புறம் இந்த ஸ்ரீஜெகதம்பன்ட்டு ஒரு பாட்டு மகாராஜ சந்தானங்குள்ள ரெக்கார்ட் கொடுத்துருக்காரு. அந்த நாளில் எனக்கு அது பாடம் யாரோ சொல்லி கொடுத்து, நோக்குது எங்கேருந்து பாடம் ஆச்சு, யாரோ தெரிஞ்ச சொல்லி கொடுத்தது. நீ ஒன்று பண்ண, டெய்லி அதை இங்கே கீர்த்தனை பூஜையும் போது அதை பாட்டு போதும். அதே பாட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இருந்தார். 10 நாளைக்கு செய்த பாடியானோம். ஸ்ரீ ஜெகதம்ப கதம்ப வாசினி மீனாட்சி மாயே. ஸ்ரீ ஜெகதம்ப கதம் பெரியவ யாரோ பண்ணது. இது மகாராஜபுர சந்தானம் நிறைய பாட்டு. அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் அவர் நிறைய பாடியிருக்கார். அப்போ அந்த மாதிரியே அந்த நாளில் அந்த 10 வயசில் அந்த மாதிரி. அப்புறம் 2 கீர்த்தனம் பாடுவேன். இந்த சாரார் கீர்த்தனங்கள் அதெல்லாம் பாடிச்சிடுவார். திருப்பியும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இங்கேயே உட்கார் அப்படின்ட்டு திருப்பி இன்னொரு தரம் பாடு. அவர் பூஜை முடியறதுக்குள்ளேயே 2-3 தரம் பாடிடுவேன். நாளைக்கு வரையணும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வந்துடும், சாப்பாடெல்லாம் உண்டு, நீ சாப்பிட்டு போகலாம். டெய்லி போயிடுவேன். ஒரு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு 12 நாளைக்கு போய் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிடுது. காரணமாக எந்த ஒன்றையும் சீக்கிரம் இங்கே என்பது. அதுக்குள்ளே பூஜை 10 மணிக்கு தான் ஆரம்பம். நீ போய் விளையாடிட்டு வா. ஆமாம், சின்ன 10 வயசு போயிருந்தேன். அதெல்லாம் அது சின்ன வயசுலேயே அப்படியே ஒரு பழக்கம் ஆகிடுது. அப்புறம் ரொம்ப வருஷம் போயிருக்கேன். பூஜைக்கெல்லாம் போயிருக்கேன். நேராக பார்த்ததே கிடையாது. பூஜை முடியறதுக்குள்ளேயே கிளம்பி போயிடுவேன் எங்கேயாவது. சில நாளைக்கே பார்க்கவும் முடியாது. ரொம்ப வருஷம் அப்படியே போயிடுது. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பெரியவா இங்கே கேம்ப்பு வந்திருந்தா. மெட்ராஸில் அங்கே கேம்ப் இருந்தா. அங்கே நாங்கள் வித்வானெல்லாம் ஒரு 8 பேர் போய் பாடினோம். அங்கே போய் பாடினோம். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தோம். மறுநாளைக்கு ஆமாம், யாரோ என்னோட தெரிஞ்ச காலம்பர பூஜைக்கு கொஞ்சம் பாடுங்க அப்படின்ட்டு சரின்ட்டு காலம்பரை ஒரு 11 மணிக்கு போயிட்டு பூஜைக்கு பாடினேன். பாடினோடனே பாடிவிட்டு பிரசாதம் கொடுக்கறது. நீ யார்? PS நாராயணசாமி, செம்மங்குடி சிஷ்யன். இல்லையே, உனக்கு வேற பேர் உண்டு. இல்லை, சும்மா அந்த நல்ல பிச்சைன்னு கூப்பிடுவேன். தெரியும், பிச்சைன்னு தெரியும். உங்கள் அப்பா டாக்டர் தானே?
அப்போ முடியினாலே எங்கள் அப்பா போய் அவருக்கு வயிறு வலின்ட்டு வைத்தியத்துக்கு போயிருக்கார். சித்த இதுதானே இந்த ஆரியம், இந்த ஆயுர்வேதம் தானே, அந்த பொடி இருந்தால் கொடு அப்படின்ட்டு அப்பாவை கேட்டு அவர் கொடுத்து மணி புள்ள தானே நீ முடிவுட்டாங்கிட்ட சொல்லிட்டே இல்லையா சொல்லிட்டு ஸ்ரீஜகதம்பா ஞாபகம் இருக்கா ஐயோ எனக்கு விலவலத்து படுத்து எனக்கே ஞாபகம் இல்லை அது பாடினது அப்படி சொல்ல தூக்கி வாரி போட்டது. அதாவது அவ்வளவு தூரம் அவர் உன்னிப்பாக கவனிச்சுருக்கார், அவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு. எடுத்து சொல்றது ஒரு பெரிய இன்சிடென்ட்டு. அப்புறம் வருஷம் நாங்கள் இந்த வருஷப்பரப்புக்கு காஞ்சிபுரம் போயிடுவோம். அவர் இங்கே சவுத் சைடில் இங்கே இந்த அநேகமாக சவுத் சைடில் தான் இருப்பார். இங்கே விழுப்புரத்தில் கேம்ப் இருக்கும். அந்த பாண்டிச்சேரி கிட்ட ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர். இது ஒரு இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற விழுப்புரம் தாண்டி அந்த ரோட்டில் அங்கே கேம்ப்பு. அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நான் வெறும் கிராமம் ஒன்றுமே கிடையாது, ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொண்டகா போட்டு அங்கே தங்கியிருக்கார். அங்கே ராத்திரியே நாங்கள் போயிட்டோம்னா ஒரு 1 மணி 2 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் தரிசனம், விஸ்வரூப தரிசனம். 3:30 மணிக்கு அவர் பல்லாக்கில் எழுந்து உட்காந்துட்டார் தூங்கல. நாங்கள் எல்லாம் அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணியை விட்டு குளிச்சு விட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு 40 பேர் 30 பேர், ஆமாம் 30-40 பேர் போவோம் இங்கே இருந்து பஸ்ஸில். ரொம்ப வருஷமாக பாடினோம் எல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி 6 மணிக்கு. ஏதா இவாளுக்கெல்லாம் உங்ககிட்ட காப்பி இருக்காது இங்கே, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, பொங்கல் பண்ணி போடு எல்லாருக்கும், பொங்கல் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி முதல்லையே ஆர்டர் பண்ணி நாங்கள் 5:30 மணிக்கெல்லாம் எல்லாருக்கும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் பாடிட்டு முடிஞ்சாச்சு கிட்டத்தட்ட. ஏண்டா பொங்கல் ரெடியா அப்படின்ட்டு அவங்க கேட்டு சரி எல்லாருமா பொங்கல் சாப்பிட்டு ஆற்றுக்கு போங்க சொல்லி எல்லாரையும் ஒரு 40 பஞ்சரத்ன கீர்த்தனை தான் பாடுவோம். அதுக்கப்புறம் வேணும்னா அதையா பாட சொல்லுவா. ஆமாம், அன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு பாட சொன்னான். ஆமாம், அவர் நடுப்பில் ஏதோ இந்த பொங்கல் ரெடியான்னு சொன்னோமே அது கேட்டு அது ரெடி ஆகிடுச்சு. 1/2 மணி 3/4 மணி வெயிட் பண்ணி அதை விட்டு எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு தான் போகணும். அங்கேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் மெட்ராஸ் வந்து சேர்றது. அந்த மாதிரி அது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு. இந்த மாதிரி அதை நம்ம ரொம்ப நேராக போய் அவர்கிட்ட இதுவாக பேசினது கிடையாது. அப்போ ஒரு தான் இந்த கச்சேரியும் போது சொன்னேன் இது மாதிரி முடியணுண்டால அப்படின்ட்டு. அப்போ வந்து தான் பேசுவேன். எங்கள் வாத்தியார் கூட ஒரு தடவை வந்திருக்கேன், நீ காஞ்சிபுரத்தில் பாடிட்டு ஞாபகம் இருக்கு. நீங்கள் செம்மங்குடி மாமா கூட போயிருக்கேன். அதான் செம்மங்குடி மாமாவோட போய் பாடியிருக்கேன். அது கூட அவர் சொல்கிறார், இந்த ஒரு 4 வருஷம் நீ வந்து பாடியிருக்கேன். அது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் ஞாபகம் இருக்க தெரியாது, அதை நான் சொல்லலை, அவர் சொல்றார். செம்மங்குடி மாமா வந்து என்னன்னு கூப்பிடுவா பெரியவா செம்மங்குடி மாமாவை? சீனு தாத்தா வந்தா சாம்பல் பாட்டு தாத்தா பேர் பாட்டு தாத்தா தான். ஆனால் அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசிட்டு இருப்பார். 2-3 இன்சிடென்ட்டு அவரை பற்றி சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாள் இங்கே மெட்ராஸுக்கு வந்துவிட்டார். இப்போ யாரோ இந்த விக்கிரகம் ராஜேஸ்வரி விக்கிரகமாக அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா. அவர் கொடுத்துட்டு இந்த என்ன இதை எடுத்து பாபா பெரியவாள்லாம் அதுக்கு பேர் என்னது ஸ்ரீவித்யா இடத்துக்கு சொல்லி அவருக்கு யாரோ உபதேசம் பண்ணி இந்த விக்கிரகத்தை கொண்டு கொடுத்து இது பண்ணி அவர் கொஞ்ச நாளைக்கு காலம்பை இருந்து நிஷ்டியாக
இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு தரம் காஞ்சிபுரம் போகிறச்சு, அப்போ நான் பின்னோட இல்லை கூட இல்லை, அது கேள்விப்பட்டிருக்கேன். போன உடனே இது மாதிரி ஸ்ரீ வித்யா எடுத்துகிட்டு இருக்கேன், பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப நல்லது. நீ ஒன்று பண்ணு, நீ அடுத்த தடவை என்ன இன்னொரு 2-3 நாள் இந்த பக்கம் வச்ச அந்த விக்கிரகத்தை என்கிட்ட கொண்டு கொடு. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு போயிருப்பதா இருக்கும். அது விக்கிரகத்தை கொண்டு கொடுத்தா நமஸ்காரம் பண்ணி இதை வாங்கி விக்கிரகத்தை வாங்கி இது பூஜையில் வச்சுட்டார். நீ போயிட்டு வா, ஒன்றும் சொல்ல. அந்த மந்திரங்கள்லாம் புஸ்தகத்தோடு இருக்கட்டும். ஆமாம், புஸ்தகத்தோடு இருக்கட்டும். போகிறோம், நீ ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது பொண்ணு விட்டார். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டார். இதெல்லாம் காலம்பரை எழுந்து பூஜை அப்படி எல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேண்டாம். நோக்கு ஸ்நானம் பண்ணிட்டு நீ தேசத்தை சொல்லி நீ மேலே சந்தியாவந்தத்தை பண்ணிட்டு இது போகிறோம் விசேஷம். நீ மற்றதெல்லாம் வச்சுக்காத. இனிமேல் யாராவது சொன்னாங்கிறதுக்காக வேற உபதேசங்கள் இதுகளுக்கு இது பக்கமே போகாத. நீ பூர்வம் சங்கீதம் போகணுட்டார். அப்புறம் ஒரு தினம் மூக்க பஞ்சசதி 5 சர்க்கம் உண்டு இல்லையா, 500 ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் நமக்கு கிடைச்சான். என் தம்பி அவனுக்கு ரொம்ப இதெல்லாம் மூக்க பஞ்சசதியெல்லாம் இது பண்ணி பாடம் பண்ணி டெய்லி பாராயணம் பண்ணிட்டு இருந்தான். பெரியவாழ்கிட்டையும் போய் சொல்லி இது பண்ணோன்னா அனுகிரகம் பண்ணி ரொம்ப ஸ்ரேயஸாக இருப்பேன், இதை பண்ணு அப்படி இல்லைன்னு சொன்னான். இல்லை அவன் என்ன பண்ணா, அதுலேருந்து இந்த 500 ஸ்லோகங்கிறதெல்லாம் பாட முடியாது, பைகாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் தம்பி பொண்ணும் அதை பைகாட் பண்ணி பாடிட்டு இருந்தா 500 ஸ்லோகத்தையும். ஆமாம், அவள் என்ன பண்ணா, அவன் தம்பி யாராவது சொல்லி ஒரு சர்க்கத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து 6 ஸ்லோகம் 5 பர்சம் ஒன்று 6 ஸ்லோகத்தை கொடுத்து நீங்கள் டியூன் பண்ணி பாடணும். பாடி நான் கற்றேன். இந்த 6 ஸ்லோகம் தான் அதை சரின்ட்டு அதை டியூன் பண்ணி அவங்க இது பண்ணுறான்ட்டு செட் பண்ணி குழந்தைகளுக்கு 5-6 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஒரு வாரம் காஞ்சிபுரம் போகிறச்சு இந்த பசங்கள்லாம் வந்தது. அழைச்சிட்டு போயிட்டு அவளை மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும், தூங்கி ஏந்திருந்தா அப்போ தான் இது மாதிரி வந்திருக்கா பாடணும், இப்படியே வர சொல்ல அப்படின்னு இங்கே உட்காந்து பாடுறா அப்படின்னு சொன்னால் பாட சொல்லியே அந்த குழந்தைகளும் பாடிட்டு அதை என்ன பண்ணேன், நான் அந்த மூக்கு பஞ்சத்தை டியூன் பண்ணி ஒரு 6 ஸ்லோகமாக இருக்குது. 6த்துக்கு ஒன்றுக்கும் ராகமாரிய மாதிரி பண்ணி சிட்டாசனங்கள்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு செட்டில் டியூன் பண்ணி வச்சேன். அவள் பெரியவா அது ஒத்துப்பாளா இல்லையா எனக்கு தெரியாது. சொல்கிறபடி இந்த குழந்தைகளும் பாடிட்டு ஒன்றும் சொல்ல பிரசாதம் கொடுத்தாரு. ஒன்றுமே சொல்ல போயிட்டார். அப்புறம் நான் போய் நமஸ்காரம் பண்ணுறச்சே இதை பண்ணியிருக்கேன், பெரியவாளோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கு, போயிட்டு இது எப்படி இருக்குது, ஏதாவது பெரியவாளோட அபிப்பிராயம் என்னடா இருக்குது, நன்னா தான் பண்ணியிருக்கேன், நீ அம்பாளுக்கு ஏதோ கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணியிருக்க இதுதானே, அதான் சிட்டாசரம் போட்டிருக்கேன் நான். நமக்கு அம்பாள் அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை, ஏதோ அலங்காரம் பண்ணியிருக்கேன், அதனால பரவாயில்ல நல்லா இருக்கு, போயிட்டு இதுக்கு மேலே வேற என்ன வரணும்.